அக்கா என்னங்கக்கா காஃபி? அர்க்கணி, அக்கா பேப்பர் வந்ததுதான் இங்கிலீஷ் பேப்பர் கொண்டு வா. நம்ம கம்பெனியை பத்தி விளம்பரம் கொடுத்திருந்தேன், அது வந்திருக்கான்னு பார்க்கணும். சரிங்கக்கா. ரோஜா, அந்த இங்கிலீஷ் பேப்பர் கூட அக்கா ஏதோ விளம்பரம் பார்க்கணுமா? இந்தா சீக்கிரம் படிச்சு கொடுக்க சொல்லு. காலைல காஃபி சாப்பிடும்போது பேப்பர் படிக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். ஏன் இந்த தமிழ் பேப்பர் வார இதெல்லாம் இருக்குல்ல, படி. அக்கா இது பார்த்துட்டு தர போறாங்க. ஏன் உங்க அக்கா அந்த தமிழ் பேப்பர் படிக்க சொல்ல வேண்டியதானே? கரெக்டா நான் படிக்கும் போது தான் உங்க அக்கா படிக்க சொல்லுமா? நான் கையில வச்சிட்டு இருக்க பேப்பரை தான் புடிங்க படிக்கணுமா அவங்க? போ சீக்கிரம் கொண்டு வா. ரொம்பதான் செலுத்துக்கிறா. அக்கா இந்தாங்க. அர்க்கணி, போகும்போது டிவில நியூஸ் வச்சுட்டு போ. சரிங்கக்கா. என்ன பண்ண போற? சக்தி அக்கா நியூஸ் சேனல் வைக்க சொல்லிருக்காங்க. அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச சேனல் நீ மாத்திக்கோ. ஒரு பேப்பரை தான் படிக்க விடாம பண்ணிட்டேன். டிவி பார்க்க கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? தெரியாதனமா இந்த வீட்டை வந்து மாட்டிக்கிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் சக்தி அக்கா தானா? ஏன் நாங்க எல்லாம் உங்களுக்கு மனுஷியா தெரியலையா? நீ அந்த சேனலை மாத்தினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல சக்தி அக்கா நியூஸ் சேனல் வைக்க சொன்னாங்க, நான் மாத்துவேன். கூட ரிமோட்டை. இல்ல நான் மாத்ததான் போறேன். அர்க்கணி, காலங்காத்தால என்னடி? இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. சொல்லுப்பா, என்ன விஷயம்? லீவ் வேணுமா? என்னப்பா சக்தி இன்னைக்கு வெளியே போகணும்னு சொன்னாப்பா, திடீர்னு லீவ் சொன்னா எப்படி? சரி நான் சொல்லிட்டேன். அத்தை, டிரைவர் லீவுன்னு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் அக்கா கூட்டு போறேன். நான் டிரைவ் பண்ண அக்கா பயப்படுவாங்களா என்ன? அதானே, நீ கார் நல்லா ஓட்டுவியே, எனக்கு அந்த ஞாபகமே இல்ல. இனிமே டிரைவர் ஒரு வாரம் லீவ் போட்டா கூட எனக்கு கவலை இல்ல. என்னங்க நீங்க என்ன டிரைவரா எல்லாருக்கும் கார் ஓட்டுறதுக்கு? சொல்லுங்க, நீங்க என்ன கால் டிரைவரா? ரோஜா, என்ன பேசுற? விடுங்க, நான் கோவிலுக்கு போறேன். என்ன கார்ல நீங்க தான் கூட்டிட்டு போகணும். இனிமேல நீங்க எனக்கு மட்டும் தான் கார் ஓட்டணும். ரோஜா, காலையில இருந்து உன் நடவடிக்கையை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பேப்பர் எடுத்தா குத்தோங்கிற, டிவி சேனலை மாத்துனா குத்தோங்கிற, முத்து கார் ஓட்டுனா டிரைவருங்கிற. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏமா வம்பு பண்ற? புகுந்த வீட்டுல எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்னு புதுசா ஏதாவது காலேஜ் தொடங்கி இருக்காங்களாமா? அதுல நீ படிச்சுட்டு வந்திருக்கியாமா? நான் நியாயமா கேக்குறது உங்க பார்வையில குற்றமா தெரியுதா? இந்த வீட்டுல எல்லாரும் ஒண்ணு கூடி வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட என்ன குத்தம் கண்டுபிடிக்கலான்னு மீட்டிங் போடுறீங்களா? நீங்க பேசுறது பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுது. பாரு ரோஜா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் முத்து? டிரைவர் லீவு முத்துவே வந்ததானே நான் அக்காக்கு கார் ஓட்டிட்டு போறேன். நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ரோஜா, நீ கேக்குற வார பத்திரிக்கை தின பத்திரிக்கை எல்லாமே ஒரு ரூமுக்கு நாளைக்கே போட சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு ரூமுக்கு டிவி, நீ வெளியில போக காரு, அத்தனையும் ஏற்பாடு பண்றேன். வேணும்னா உன் காருக்கு தனி டிரைவர் கூட வச்சிடலாம். என்ன சக்தி, நீயும் அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதாம்மா குடும்பம். அத்தை, அவ வீட்டுல செல்லமா வளர்ந்துட்டா. சரிம்மா, நீயே பாத்துக்கோ. மாமா, எனக்கு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி வரவேங்க. சரி சக்தி. முத்து, ரோஜாவை நம்ம காலையிலே கோயில் கூட்டிட்டு போ. சரிங்கக்கா. சக்தி, இப்போதைக்கு கால் டாக்ஸி ஓகே. நான் நாளைக்கே டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் டிரைவிங் கத்துக்க போறேன். ஏன் மாமா? நான் சீக்கிரமா டிரைவிங் கத்துக்கிட்டு இனிமே என் சக்திக்கு நான் தான் கார் ஓட்ட போறேன். இனிமே நான் தான் என் சக்திக்கு கார் டிரைவர். பூமிகா, என்னம்மா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூமிகா, நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற. ஏமா, பணம் காசு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுக்கு மாமா பணம்? உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும். இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துருவேன். நான் கேட்க வந்தது கேட்க வேண்டியதானமா?
அதை ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாமா மச்சான் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? அவ சூப்பரா இருப்பாமா, கொழு கொழுன்னு இருப்பாமா. பிறக்கும் போது அவ என்ன வெயிட் தெரியுமா? 4 கிலோ வெயிட் இருந்தான். மாமா மச்சான் சின்ன வயசு குழந்தை போட்டவ எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. இந்த வீட்டுல உனக்கு சகல உரிமையும் இருக்குல்ல, ஒரு போட்டோ கேட்கறதுக்கு இப்படி பயப்படுற? உன்னை இந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இத பாருமா, உன்னை அவங்க எப்படி நடத்தினாலும் கவலைப்படாத. நீ வணங்குற கன்னித்தாய் உன் கூட தான் இருக்கா. உனக்கு நல்லது செய்யாம விடவே மாட்டாமா. அவதான் உனக்கு இன்னொரு உசுறு. என்னம்மா யோசிக்கிற? இன்னொரு உசுருன்னு சொன்னீங்கல்ல, அதை நினைச்சு பார்த்தேன். ஆமா மாமா, இன்னொரு உசுராதான் என் கூட இருக்கா. அப்புறம் என்னம்மா, தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் தயங்கமா என்கிட்ட கேளு. அவன் பிறந்ததுல இருந்து மெடிக்கல் காலேஜ் போன வரைக்கும் பிடிச்ச போட்டோஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு. அந்த போட்டோ எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா மாமா. எல்லாமே பத்திரமா தான் இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு வசந்தா கிட்ட தான் கேட்கணும். நான் கேட்டு வாங்கி தரேன். வசந்தா, வசந்தா. என்னங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நிம்மதியா கிச்சன்ல வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. அப்படின்னு உங்களுக்கு அவசரம்? அவசரம் எனக்கு இல்ல வசந்தா, உன் மருமகளுக்கு. என்னடி உன் பிரச்சனை என்ன? என்ன வேணும் உனக்கு? வசந்தா, பூமிகா மேல ஏண்டி கோவப்படுற? நீ பொக்கிஷமா சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு நாள் உன் மருமக பேரன் பேத்திகளோட சந்தோஷமா பார்க்கணும்னு சொல்லுவியே, அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. நேரம் வர்றது இருக்கட்டும், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா நீ ஆச்சரியப்படுவ வசந்தா. சொல்லுங்க. பூமிகா மதனுடைய சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. போ வசந்தா, அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து பூமிகா கிட்ட கொடு. புருஷன் போட்டோவை பொண்டாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அவனே இவளுக்கு உரிமையானதுக்கு அப்புறம் போட்டோ பாக்குறதுல என்னடி தப்பு இருக்கு? என்னங்க நீங்க எது எப்பப்ப கேட்கணும், நேரம் காலம் இல்லையா? ஏய், கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, போய் அந்த வேலையை பாரு. போட்டோல அப்புறம் பாத்துக்கலாம். வசந்தா, மதன் போட்டோவை பார்க்கணும்னு அவ ஆசைப்படுறா. இப்பவே கொண்டு வந்து கொடு. ஏங்க, அவதான் மதனியை விருப்பப்பட்டு நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டாலே, இப்ப போட்டோவை பார்த்து என்ன பண்ண போறா? என்னடி பண்ண போற? வசந்தா, பூமிகாவை ஏன் மிரட்டுற? எல்லா போட்டோவையும் பூமிகா கிட்ட எடுத்துக்கொடு. மதன் போட்டோ எல்லாம் இனி பூமிகா கிட்ட இருக்கிறதான முறை. வசந்தா, முறைக்காத. பாவண்டி, அவ சின்ன பொண்ணு. யாரு இவளா சின்ன பொண்ணு? விஷமிங்க. இவ பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா அப்பாவியா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனா இவ வாயை திறந்து பேசினான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு முழுக்க குடும்பத்துல இருக்கிற நிம்மதி எல்லாம் போயிடும். வசந்தா, ஒரு சின்ன போட்டோ விஷயம், இதையும் பெருசா பேசிட்டு இருக்க? அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? சின்ன விஷயம்னா அவ என்கிட்ட கேட்டிருக்கணும். மதனோட போட்டோவை முதல்ல உங்ககிட்ட கேட்டது தப்பு. மா, ஏமா, எதுக்கு நீ அப்பாவும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை போடலடா, சண்டைய மூட்டி விட்டுட்டா. உன் சின்ன வயசு போட்டோவை உங்க அப்பாட்ட கேட்டா, வேலையை பாரு அப்புறம் பாக்கலான்னு சொன்னேன். நான் என்னமோ தப்பா பேசின மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வராரு உங்க அப்பா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. அப்பா, இதுக்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பூமிகா, நீ என் சின்ன வயசு போட்டோ தானே பார்க்கணும். மேலே என் ரூம்ல பீரோல ஒரு ஆல்பம் இருக்கு. அதுல என் சின்ன வயசு போட்டோ எல்லாமே இருக்கு. போய் பாரு. போய் பாரு. போமா. என்ன ஏன் பாக்குற? போய் போட்டோ போய் பாரு. போ.
சொல்லுங்க. கிளம்பிட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நான் வந்துகிட்டே இருக்கேன். டேய் மதன், உன் கனவு அழிச்ச பூமிகா உன் போட்டோவை பார்த்து அவ தேவையில்லாம கனவை வளர்த்த கூடாதுன்னு தான் உன் ஆல்பத்தை நான் எடுத்து கொடுக்கல. நீ என்னடனா உன் ரூமுக்கே போய் ஆல்பத்தை எடுத்து சொல்லிட்ட. என்ன வேற என்னமா பண்ண சொல்ற? என் மேல பைத்தியமா இருந்தவ இப்ப என் போட்டோ மேல பைத்தியமா இருக்கா. விஷயம் அப்பா மூலியமா பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நம்மளே பெருசுபடுத்தி பேசணும்னு வச்சுக்கேன், அதை அவளுக்கு சாதமா பயன்படுத்தி டைவர்ஸ்க்கே வேட்டு வச்சிருவாமா. அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. நான் நிம்மதியா வாழணும்ல. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மச்சான். உங்களை மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சுன்னா போதும், அதை வளர்த்துக்கிட்டே உங்க நினைப்பிலேயே வாழ்ந்துருவேன். நீ வாழ்வடா. ஆனா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பூமிகாவை வெட்டி விட்டு அனுப்பிட்டு ஒரு நல்ல இடத்துல உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன். நீ சந்தோஷமா நிம்மதியாயிரு. உங்களை விட்டு எப்படி மச்சான் நான் நிம்மதியா இருப்பேன்? உங்க மன நிம்மதிக்காக விவாகரத்து பத்திரத்துல என்கிட்ட கை நாட்டு வாங்கிட்டீங்க. அன்னைக்கு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஒரு பொண்ணு இருந்து பார்த்தாதான் அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். யார் வேதனைப்பட்டாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீ தைரியமா இரு. அம்மா நான் இருக்கேன். போ ரூமுக்கு போ. என்ன போட்டோலாம் பாத்துட்டியா? பாத்துட்டேன் மச்சான். மச்சான், இந்த போட்டோவை நானே வச்சுக்கிட்டுமா உங்க ஞாபகமா? ஏன் இப்பவே ஊரை விட்டு போறியா? இல்ல மச்சான், நான் தான் ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அத்தையும் இங்க இருக்க சம்மதிச்சிட்டாங்க. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இங்கே இரு. சம்மதிக்கலடி, சம்மதிக்கிற மாதிரி நடிச்சோம். ஐயோ செல்ல குட்டி, பாக்குறது பாரு. சின்னதா, 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 சின்னதா. என்னடா, ஏன்டா இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வர? சின்னதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சின்னதா, சொல்லு. அத நேத்து நைட்டே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. எப்பவும் உள்ள சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த ரோஜா பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியல. சின்னதா, என்னன்னு சொல்லுடா. அது இந்த சிங்கப்பூர்ல இருந்து காஞ்சனாவோட அண்ணனா யாரோ, அவரு சக்திக்கு போன் பண்ணி நேத்து மிரட்டினாரு. ஏண்டா, அந்த ஆளு போன் பண்ணி மிரட்டினா நீ சக்தி கூட நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? இல்லாதா, சக்தி தான் என்ன பேச விடாம தடுத்துருச்சு. சரி, அந்த ஆளு என்னன்னுடா மிரட்டினாரு? சக்தியோட அப்பா அவருக்கு துரோகம் பண்ணிட்டாரா, அதுக்கப்புறம் காஞ்சனா அத்தைக்கு சேர வேண்டியதெல்லாம் சக்தி அபகரிச்சு வச்சிருக்காளா. உன்னை நேர்ல வந்து பாக்குற, அப்படி இப்படின்னு சக்தியை மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரு. டேய், முதல்ல அந்த காஞ்சனாக்கு போன் பண்ணி என்கிட்ட குடுறா. அவர் தான் நேர்ல வரேன்னு சொல்லிருக்காரு. வரட்டும் சின்னாத்தா, அப்புறம் பாத்துக்கலாம். அந்த ஆளு வரும்போது வரட்டும். இப்ப நான் சொல்றத நீ கேளு. காஞ்சனாவுக்கு போன் போட்டு போனை என் கையில கொடு. ஹலோ, யார் பேசுறது? காஞ்சனா தான் பேசுங்க கூட. தங்கம்மா பேசுறேன். என்ன காஞ்சனா, உங்க அண்ணனை வச்சு சக்திய மிரட்டினியாமே? ஏய், மிரட்டி நீ என்னடி பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. ஏன் அவசரப்படுற தங்கம்மா?
அண்டி பொழைக்க வந்த உனக்கு எதுக்குடி இந்த ஆணவ பேச்சு? நானா அண்டி பழைக்க வந்தேன்? நல்லா யோசிச்சு பேசு. அப்படி பழைக்கிறது நானா இல்ல நீயா? டி, பாவி. சக்திக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்த. இப்ப நான் சித்தி வந்ததும் உனக்கு தலை சுத்துதோ? ஏய், இரு இரு, என் அண்ணனோட வந்து உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. அப்ப தெரியும் இந்த காஞ்சனா யாருன்னு. ஏய் காஞ்சனா, உன் பையன் முத்து பாவண்டி. அவன் சக்தி மேல பாசமா இருக்கானேன்னு தான் நான் உன்னை இவ்வளவு நாளா விட்டு வச்சிருந்தேன். இல்லனா உன் முகர கட்டைக்கும் உன் நோக்கத்துக்கும் 3வது நாளே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருந்திருப்பேன். என்ன பாத்துடலாமா? பாத்துடலாண்டி. பாப்போம் அந்த வீட்டை விட்டு உன்னை நான் வெளியே தள்ளுறேனா இல்ல நீ என்ன வெளியே தள்ளுறியான்னு. ஏய், நீ இங்க வாடி. உன்னை வாசல்ல வச்சே கதவை சாத்துறனா இல்லையான்னு பாருடி. ஏய், சும்மா ஓவரா பேசாத. நான் சக்தியோட அப்பாவுக்கு பொண்டாட்டியா இருந்து குப்பை கொட்டினவ. நீ யாரு? சக்திக்கு வெறும் அத்தை. உன்னை விட எனக்கு தான் அங்க உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. சக்தியை ஏமாத்தி நீ இதுவரைக்கும் தின்னதெல்லாம் போதும். ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? சக்தி அப்பாவை எப்படியோ மயக்கி கைக்குள்ள போட்டுட்டது பத்தாதுன்னு இப்போ சக்தியை மிரட்டி வளைச்சு போட்டு சொத்தெல்லாம் அள்ளிட்டு போலான்னு திட்டம் போடுறியாடி? நீ மட்டும் என்ன சும்மாவா இருக்க? சக்திக்கு ஒத்தாசையா இருக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு சக்தி சொத்தை சுருட்டிட்டு போகத்தானே திட்டம் போட்டுட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். உன் அக்கா மக பொண்ணு ரங்கத்தை சக்திக்கு கட்டி வச்சதே அதுக்காகத்தானே. உன் உள்நோக்கம் புரியாம பாவம் சக்தி உன்னை நல்லவன் நம்பிட்டு இருக்கா. ஏய், என்ன பத்தி சக்திக்கு நல்லாவே தெரியும்டி. உன்னை பத்தி தான் சக்திக்கு ஆரம்பத்திலேயே தெரியல. அதனாலதான் இறக்கப்பட்டு அடைக்கலம் கொடுத்துட்டா. இப்ப உன்னை பத்தி சக்திக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுடி. இனிமே இந்த வீட்டுல உனக்கு மரியாதையே இருக்காது. உரிமை அப்படி இப்படின்னு கொடிய புடிச்சுக்கிட்டு வந்த குப்புற விழுந்து மண்ணை தின்னுவேன். சட்டப்படி எனக்கு உரிமை இருக்கு. நான் ஏன் மண்ணை திங்கணும்? உனக்குதான் சக்தி கிட்ட சொந்த உரிமை கிடையாது. நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நீ வெளியே கையேந்தி தான் நிக்கணும். அடைச்சி நிறுத்துறி. நீ இப்படி பேசுறதுக்கு என் பக்கத்துல மட்டும் இருந்த உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்து வீசி எறிஞ்சிருப்பேன். நேர்ல வாடி, யாரு பிச்சை எடுக்க போறாங்கன்னு தெரியும். என் அண்ணன் எஸ்.எஸ். பாண்டியனோட நான் வரத்தான் போறேன். ஆட்டம் முடியத்தான் போகுது. சக்தி கிட்ட நான் எல்லாத்தையும் வாங்கத்தான் போறேன். நான் சொல்றது நடக்கும். ஏய், நீ உன் அண்ணன் கூட வாயில 1000 பேரோட வாடி. சக்திய மிரட்டி ஒரு பைசா கூட உன்னால வாங்க முடியாது. சக்தியா பார்த்து பிச்சை போடுவா, அத பொறுக்கிட்டு நீ ஓடிடி. அது என் உரிமை. சக்தி கொடுத்துதான் ஆகணும். சட்டம் தெரியாதோ? ஏய், என்னடி புதுசா சட்டம் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் எங்களுக்கு சட்டம் தெரியாதா? ஆ? நீ கொண்டு வந்தியே என்ன, அதெல்லாம் ஆதாரமா? போட்டோ, டைரி, அப்புறம் என்னென்னமோ பேப்பர் எல்லாம், ஆ? அதெல்லாம் ஆதாரமாடி? அதை விட உனக்கு வேற என்ன தாண்டி வேணும்? இங்க குடிச்சுனாத்தா குடு. நாங்க காஞ்சனாத்த, நான் சொல்றத கேளுங்க. உங்களால என் சக்தியையும் சின்ன தாவியும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யாரு தெரியும்ல? சோழ வந்தா சிங்கம். கையில எப்பவும் திருப்பாச்சி அருவாளோட தான் இருப்பேன். அருவா இருந்தா நீ என்ன பெரிய ரவுடியா? பாத்துருவோம். ரவுடி இல்ல, மனுஷன். வீணா வம்பு கிழக்காதீங்க. இந்த பொண்ணுரங்கத்தோட கோபத்தை கொம்பு சீவி விடாதீங்க. தாங்க மாட்டீங்க. சத்தம் கித்தம் போடாம சக்தி போடுறத சாப்பிட்டுட்டு சைலண்டா இருங்க. மிரட்டல் கிரட்டல்லாம் எங்க கிட்ட வேணாம், சொல்லிட்டேன். இந்த பாருங்க, உங்க அண்ணனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா சிங்கப்பூர்லயே இருக்கட்டும். இந்த பொண்ணுரங்கத்தை சீண்டுனீங்க, உங்க அண்ணனுக்கும் சரி உங்களுக்கும் சரி சொல்றேன், ஆயுசு கம்மியாயிரும் பாத்துக்கங்க. ஜாக்கிரதை. ஆயுசு யாருக்கு கம்மின்னு என் அண்ணன் வந்தா உனக்கு புரியும். இங்க பாருங்க அத்தை, நான் சும்மா வாய் வார்த்தையா சொல்ல மாட்டேன். சொன்னா செஞ்சிருவான் இந்த சோழ வந்தா பொண்ணுரங்கம். வைங்க சொல்றேன் போன. அண்ணன் சின்னதா, இதையும் மீறி அந்த ஆளு இங்க வரட்டும். அந்த ஆளா நானு பாத்துறேன். சின்னதா, முடியாது, முடியாதுடா. நான் ஒரு முக்கியமான வேலையா சென்னைக்கு போறேன். அந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்போம். புரியுதா? வைடா போன. சக்தி
வரேன், சென்னைக்கு வரேன்.